லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். சோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மீன ராசி நேயர்கள், இவங்களுக்கு ஒரு பொதுவான ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் இவங்க கிட்ட இருக்கும், இவங்களோட பிளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? மீன ராசி குருவினுடைய ராசியா அமைகிறதுனால இவங்களுக்கு இரக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி கலை உணர்வு அப்படிங்கிறதும் ஜாஸ்தியா இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்க சொன்னா சரியா இருக்கும், ஆனா அதை அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயம் தான் சின்ன சிக்கல் அப்படின்னு பார்க்குறேன். நீர் ராசியிலேயே ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு எல்லாருமே இவங்களை என்ன பண்ணிப்பாங்க, யூஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதும் மீன ராசிக்கு ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஓகே சார். ஸோ ரொம்ப இரக்கம் குணம் உள்ளவங்க இந்த மீனராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த நீர் ராசிகளோட காம்பினேஷன் எப்படி இருக்கும்? நீர் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம கடகம் விருச்சிகம் மீனம் அப்படிங்கிறத பிரிக்கணும். இதில் கடகம் விருச்சிகத்தோட ஒரு தன்மையிலையும் மீனம் காம்பினேஷனில் ஒரு தன்மையிலையும் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்ப கடகம் விருச்சிகம் ரெண்டுமே எமோஷ்னலாக பார்ட்னர்கிட்ட இருந்து எமோஷ்னல் நீடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி. இவங்களும் அப்படி தான். அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்க, உனக்கு நான் தோணை எனக்கு நீ தோணை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸலண்ட்டான காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, இப்போ கடகம் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணலை, அவங்க மனசுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அதை கூட மீனராசி என்ன பண்ணிடும், புரிஞ்சுக்கும். அவங்களுடைய மௌனத்தை கூட டிரான்ஸ்லேட் பண்றது மீனத்துக்கு முடிஞ்சிடும். அதாவது மீனராசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கிறத கடகமும் விருச்சிகமும் தன்னால புரிஞ்சுக்கும். இது இருந்துட்டா பிரச்சனை இருக்குமா சொல்லுங்க? ஒருத்தவங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சுனாலே அவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிறப்ப ஒரு எமோஷ்னலான பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது மீனம் விருச்சிகம் கடகம். அப்போ இவங்களுக்குள்ள என்ன ஒரு சிக்கலுமே வராது. நீ அடுத்து வருவோம், மீனம் மிஸ்ஸஸ் மீனம் ரெண்டுமே ஒன்று விட்டு கொடுக்காத ஒரு அமைப்பு தான். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மியூசியத்துக்குள்ளே நுழைஞ்சா என்ன ஃபீல் வரும், அது மாதிரியாக இருக்கும். இல்லையா, ஒரு கலைக்கூடத்துக்குள்ளே நுழைஞ்சா எப்படி இருக்கும், ஒரு ஆர்ட் கேலரிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா எல்லாமே இருக்கும், நிறைய விஷயங்களை ரசிக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு நிசப்தம் இருக்குமா, ஒரு மௌனம் இருக்குமா, அந்த மாதிரி இவங்களுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மௌனம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க என்ன ஆகணும், விட்டு கொடுத்து போகணுங்கிறத தாண்டி இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா பேசணும். தனக்குள்ள என்ன விஷயங்கள் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பேசணும். இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை பேச மாட்டாங்க. ஆனால் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பேசுறது அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். மகிழ்ச்சியான தருணங்கள் அப்பப்போ சின்ன சின்ன கிளிம்சஸ் ஆஃப் லவ் ரொமான்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அடி வாங்கும். ஐயோ, அதானே சார் வாழ்க்கையில முக்கியம். ஆனால் இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதை மட்டும் அப்பப்போ அந்த வாழ்க்கையில இளமை காலத்தினுடைய ரசனைகளை மிஸ் பண்ணுவாங்க. இந்த ஒரு படத்துல லைலா கரண்ட் ஷாக் அடிச்சு லவ் சொல்ற மாதிரி அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். சாஃப்டா இருக்கக்கூடிய இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த நிலராசி காம்பினேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா இது என்னது, நீர். நம்ம பாக்குறது நிலமும் நீரும் சேர்ந்தே தானே இருக்கும். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இதில் எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, கன்னி ராசியை தனியான ஒரு ஆங்கிளில் வச்சுக்கோங்க, ரிஷபத்தையும் மகரத்தையும் தனியான ஆங்கிளில் வச்சுக்கலாம். இந்த கன்னி அப்படிங்கிறது இவங்களுக்கு 7ஆம் இடமாக வர்றதுனால ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இன்னொன்று, அவங்களுடைய ப்ராக்டிக்கலான விஷயங்களுக்கு இவங்களான சிந்தனை மரபு அப்படிங்கிறது பொருந்தி போகும். இவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இன்னொரு மீனராசி நேயர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கண்டிப்பாக நீங்கள் வந்து நெருப்பு ராசிக்குள்ளேயோ இல்லை காற்று ராசிக்குள்ளேயோ போனீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குவீங்க ரிலேஷன்ஷிப் விஷயத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சேஃபர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலராசிகளை தேர்ந்தெடுக்கிறது. ஏன்னா இவங்க ரொம்பவுமே மென்மையான ஆட்கள். அப்போ இந்த நீர் ராசியும் நிலம் ராசியோடு போயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. அப்படி பார்க்குறப்ப இவங்க வந்து ரொம்ப இன்டீரியராக வந்து நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுக்கிறாங்க இல்லையா, அதை வெளியே கொண்டு வரதும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் தான். ஏன்னா நிலத்துக்குள்ள இருந்தால் என்ன ஆகும், நீர் வெளியே வர மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அன்பான உணர்வுகள் கண்டிப்பாக நிலராசியை சேர்றப்ப தான் வெளியே வருது. ஏன்னா நான் நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பார்த்த ஒரு விஷயம், மீன ராசிக்காரங்களுடைய அன்பையும் அனுசரணையும் கண்டிப்பாக நெருப்பு ராசிக்காரங்க புரிந்து கொள்வது இல்லை. அதனால் தயவு செஞ்சு மீன ராசி லைஃப் ஸ்டைலில் முடிவு பண்ணுறப்ப என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீர் ப்ளஸ் நிலம் இது ரெண்டுக்குள்ளேயே நின்றுக்கோங்க. இந்த நெருப்போ காற்றோ நமக்கு வேணாம் அப்படிங்கிறது என்னோட கைண்ட் அட்வைஸ். அடுத்து வருவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபமும் மகரமும். இவங்க ஸ்திரமான ஆட்கள். இதுதான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இவங்க உணர்வுபூர்வமாக யோசிக்கிறனால ரெண்டும் வந்து மேட்ச் ஆகும். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ரிஷபமும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகரமும் சரி, இவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. அவங்களுக்கும் உணர்வுபூர்வமான ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது தான் தேவை. அப்படிங்கிறதுனால இது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ராசியின் வரிசையில் பார்த்தீங்கன்னா அடுத்து காற்று ராசிகள். காற்று ராசிகளோட காம்பினேஷன் இந்த மீன ராசிகளோட செட் ஆகுமா? காற்று ராசிகள் அப்படிங்கிறப்ப மீன ராசியோட எப்படி செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சலசலப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தும். காற்று ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம், கும்பம். இதில் மிதுனத்தையும் துலாமும் வந்து ஒரு ஆங்கிளில் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கும்பத்தை தனியான ஒரு ஆங்கிளில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மிதுனமும் துலாமும் எக்ஸ்பிரசிவான கேரக்டர்ஸ். கம்பேரிங் டு மீனம் வந்து அப்படி கிடையாது. மீனம் வந்து என்ன பண்ணுன்னா என்னுடைய உணர்வுகள் எனக்கான உணர்வுகள் யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்னு. அவங்க ரெண்டு பேரும் எப்படியான ஆட்கள், சோஷியலாக தன்னை வந்து வெளிக்காட்டணும்னு யோசிக்கிற ஆட்கள். அதனால இது ரெண்டுக்குமே என்ன ஆகாதுன்னா செட் ஆகாது. நமக்கு வந்து மிதுனமும் வேணாம், துலாமும் வேணாம், மீனம் வந்து சேஃபராக இருந்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பம். கும்பராசிக்கு என்னதான் மீனம் 2வது இடமாக இருந்தாலும் கூட மீனத்திற்கு கும்பம் 12ஆம் இடம் தான். அப்போ விரயஸ்தானம். அப்படி பார்க்குறப்ப கும்பம் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் நேர்மறையாக சிந்திச்சாலும் கூட மீனத்துக்கு வந்து அவங்களால கோப்பப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சம் சமூகமாக செயல்படணும்னு நினைப்பாங்க. யார்? கும்பராசிக்காரங்க. நீங்கள் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக நம்ம குடும்பம் எனக்கான உணர்வுகள் அப்படின்னு யோசிப்பீங்க. அதனாலேயே ரெண்டு பேத்துக்கும் என்ன ஆகாது அப்படின்னா செட் ஆகாது. அதனால் நீங்கள் பெட்டர் இந்த காற்று ராசிகளை ஸ்கிப் பண்ணிடுறது நல்ல விஷயம். இந்த காம்பினேஷன் எப்படி கேட்கறதுனே தெரியல. இறக்கமா இருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் வெர்சஸ் நெருப்பா இருக்கக்கூடிய நெருப்பு ராசி நேயர்கள் காம்பினேஷன் எப்படி இருக்கும்? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீர் ராசியாக வரக்கூடிய மீனம், இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 நெருப்பு ராசிகள். இதில் தனுசை மட்டும் தனியாக ஒரு கேட்டகரி படுத்திடுவோம். ஏன்னா ரெண்டுமே வந்து குருவனுடைய வீடுகள் அப்படிங்கிறதுனால. இங்கிட்டு வந்து மேஷமும் சரி சிம்மமும் சரி அதிகார தோரணி அப்படிங்கிறது தூள் பறக்கும். ஏற்கனவே இவங்க யாரு, ரொம்ப அப்ராணி, இருக்கிற விஷயங்களை வாய் திறந்து பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே டாமினேட்டிவாக இருக்கக்கூடிய அந்த 2 ராசியும் அவங்கக்கிட்ட இவங்க சிக்கினாங்கன்னா இவங்க நிலைமை நினச்சி பாருங்க. கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க உங்களுடைய பார்ட்னர் மேஷ ராசியாவோ சிம்ம ராசியாவோ இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் இதனால் வரைக்கும் பட்டிருக்கக்கூடிய அந்த வேதனைகளை வார்த்தைகளால் என்ன பண்ண முடியாது, விவரிக்கவே முடியாது. அதனால ரொம்ப பாவம் அப்படின்னு என்ன கேட்டால் நெருப்பு ராசி பக்கம் மீன ராசி போகாமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். அப்படி பார்க்குறப்ப அடுத்து இந்த தனுசு ராசி, இவங்க எதையுமே ஃப்ராங்காக பேசுவாங்க. ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேங்கிற பேரில் மீனத்தை பயங்கரமாக ஹர்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தான். இந்த தனுசு ராசி ரொம்ப இதுதான் அப்படின்ற விஷயத்த பேசுறது இவங்களுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும். இப்போ உண்மையை பாலிஷ்டாக சொல்கிறது ஒரு ரகம், அன்பாலிஷ்டாக ராவாக சொல்கிறது ஒரு ரகம். அது ரொம்ப ஹர்ட் பண்ணுறது வந்து தனுசு ராசி. அதனால இவங்களும் நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புக்கு செட் ஆக மாட்டாங்க. அதனால் மீன ராசிக்காரங்க இந்த நெருப்பு ராசிகளை ஸ்கிப் பண்ணுறது ஒரு பெரிய கும்பலா போட்டு நீங்கள் உங்கள் திசை பக்கம் இருங்க, நான் என் திசையை பார்த்து நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ செட் ஆகும் செட் ஆகாதுன்ற பட்டியலை வந்து மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ மீனராசி நேயர்கள் ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணோன்னா என்ன டிப்ஸ்? மீனராசிக்காரங்க சாஃப்டான கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இவங்க வந்து இயல்பாக வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான வேர்ல்டில் தான் இருப்பாங்க. கற்பனையான உலகத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. அதெல்லாம் கடந்து ரியாலிட்டிக்குள்ளே வாங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு எந்த வகையில் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். அது இன்னுமே அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை வந்து இன்னும் அதிகமாக கொண்டு போகும். அடுத்து வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயங்களை ஹர்ட் ஆனீங்கன்னா நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுங்கள்.
இது எப்படி இருக்குது அப்படின்னா டேக் இட் அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி உங்களை எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்கிறது தெரிஞ்சால் தான் அவங்களும் மாற்றிப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் சின்ன விஷயங்களை ஹர்ட் ஆனாலும் நான் ஹர்ட் ஆகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி பழகுங்க, தப்பு கிடையாது. இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்க இந்த ராசிகளில் இருந்தாங்கன்னா இந்த இயல்பில் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ளே பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யார், 5ஆம் இடத்து அதிபதி யார், 7ஆம் இடத்து அதிபதி யார், இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளோ விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்பில் சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸில் நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்மக்கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜில் அவைலபிளாக இருக்கு, தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றி. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.